நண்பர்களே, இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான். ரொம்ப இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கே போய் காலையில் பொங்கல் புரியோதரை அப்படின்னு ஆரம்பிச்சா அதில் பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பாக நான் இதை தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு மாதத்துக்கு 5000 பேஷண்ட் நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து பார்க்குறோம். அந்த 5000 பேரில் 1500 பேர் டயபெட்டிக் எங்கள் டேட்டா சொல்லுது. அந்த 1500 பேரில் ஒரு 300-350 பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த 300 பேரும் ஏதோ நான் மாய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டில் வைக்கல, மருந்துகளோடு சேர்ந்து மிகச்சரியான உணவு பழக்கம் வச்சுருக்காங்க. நாங்கள் திரும்ப திரும்ப டேட்டா எடுத்து பார்ப்போம், ஏன் இவருக்கு கட்டுப்பாடாக இருக்குது, அவருடைய டயட் பிளானிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மிகச்சரியான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் பயிற்சிகள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம். சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள்ட்ட இருக்கணும். 3ஆம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்காந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி. எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லேயே எழுதி போட்டிருக்காங்க JEE 4A நீட் 4B அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது. குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு? பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டு பிள்ளைகள் தினசரி 1 மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும். சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியாக உருவாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான். நண்பர்களே, குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க. சக்கரை வியாதி வந்துருச்சு, முதல் விஷயம் நடைப்பயிற்சி. 45 நிமிஷம் நடக்கணும், 1 மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு. நடைன்னா உடனே 10 பேர் சேர்ந்து கையை காலை ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்றாச்சு, எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த படம், இப்படிலாம் கதை பேசிட்டு போகாதீங்க. நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன், 10 பேர் ஒன்றா நடப்பாங்க ஊர்வலம் போகிற மாதிரி. அவங்க பேசுகிறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை. முடிந்த வரைக்கும் நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க. அழகாக காதில் எத்தனை விஷயம், குறிப்பாக பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ள அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும். ஒரு நாள் பவா இல்லையா, இன்னொரு நாள் பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்பேன், ஒரு நாள் அருணாசாயிரம் பாட்டு கேட்பேன், ஒரு நாள் வேற ஏதாவது ஒரு போட்காஸ்டில் 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கொண்டு போவேன். அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு 1 மணி நேரம் நடை, ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக நடக்கணும். இது ஒன்று நடந்தால் மட்டும் போதுமா? போதாது. நடைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும்.